நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழ்நாட்டின் வற்றாத ஜீவநதியான தாமிரபரணி ஆறு. ஆனால் இந்த ஆற்றுக்குள் மறைந்திருக்கும் மிகப்பெரிய மாசுபாடு உங்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தலாம். திருநெல்வேலி மாவட்டம் பொதிகை மலை அடிவாரத்தில் சூரிய கோயில் என்று அழைக்கப்படும் பாபநாச சுவாமி கோயில் அமைந்துள்ளது. எனவே இந்த கோயிலுக்கு வரும் பக்தர்கள் தங்கள் மூதாதையர்களுக்கு திதி கொடுப்பதாக கூறி ஆற்றில் இறங்கி குளித்துவிட்டு துணிகளை ஆற்றில் தூக்கி எறிவது வழக்கமாக உள்ளது. மக்களின் குடிநீர் ஆதாரம் மாசுபடுவதோடு நீர்நிலையில் உள்ள உயிரினங்களும் கடுமையாக பாதிக்கப்படுகின்றன. ராஜேஸ்வரி மண்டபத்துக்கு கீழே இந்த துணி எடுக்கும்போது நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஆமை தானேன்னு நம்ம கேவலமாக நினைக்கலாம். ஆனால் ஆமை நன்னீரில் வாழக்கூடிய ஆமை 100 வருஷம் வாழும். 100 வருஷம் வாழும். அந்த 100 வருஷத்தில் ஒரு டேம் தண்ணியை சுத்தம் பண்ணும். தண்ணியை சுத்தம் பண்ணதில் ஆமையினுடைய பங்களிப்பு ரொம்ப முக்கியம். அங்கே பாருங்கள், அந்த ஆமை அந்த துணியில் சுற்றிக்கிட்டு வர தெரியாமல் அப்படியே இருக்குது. எத்தனை நாள் சாப்பிட்டுச்சோ என்னமோ தெரியலை. இப்போ துணியை நம்ம அள்ளும்போது அதோடு சேர்த்து இந்த ஆமை இருக்குது. இப்படி ஆமைகள்லாம் செத்தா என்ன ஆகும்? இயற்கையிலே நீரை சுத்தம் செய்யக்கூடிய அந்த உயிரினமே அழிஞ்சு போயிடும். அதனால தான் தண்ணிக்குள்ள துணியை போடாதீங்கன்னு மன்றாடி காலில் விழுந்து நாங்கள் கேட்டுக்கிட்டோம். பாருங்கள் எப்படி மாட்டியிருக்கு பாருங்கள். அங்கே பாருங்கள் எப்படி அது எப்படி போகும்? அது என்ன யாரையாவது கூப்பிடவா செய்யும்? அது போக தெரியல. நல்ல பாருங்கள், நல்ல வசமாக மாட்டிக்கிட்டு அந்த அந்த கை ரெக்கையில் சட்டை ரெக்கையில் போய் மாட்டிக்கிட்டு எப்படி எடுங்க? அதுக்கு வேறு ஏதாவது சிரமம் இல்லாமல் எடுங்க ஐயா. நிம்மதியாக அது மூச்சு விட்டுக்கிட்டு இருக்கு பாருங்கள் ஐயா. அதை எடுத்து அப்படியே தண்ணிக்குள்ளே விடுங்க. அப்படி வாங்க பைய வாங்க. எவ்வளோ சந்தோஷமாக போயா இவன் பாட்டில் போ சாமி போ.